தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கோத்தகிரி பகுதியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து எமது செய்தியாளர் அன்பழகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். அன்பழகம், வணக்கம். கள நிலவரங்கள். வணக்கம் பானு. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு மிகுந்த உற்சாகத்துடன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொதுமக்கள் அதிகாலை முதலே திரண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இம்முறை வாக்காளர்களின் பங்கேற்பு கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் அதிக ஆர்வத்துடன் வாக்களிக்க முன்வருவது தேர்தல் களத்தில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல இடங்களில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களும் பெருமிதத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் பணியாளர்கள் தங்கள் பணிகளை சுறுசுறுப்பாக மேற்கொண்டு வருவதால் வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் எந்த தடையின்றி சீராக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 4 மணி நிலவரப்படி உதகை சட்டமன்ற தொகுதியில் 62.28% மற்றும் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 64.22% மற்றும் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் 64.54% வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மொத்தம் நீலகிரி மாவட்டத்தில் சராசரியாக 4 மணி நிலவரப்படி 63.67% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டால் நீலகிரி மாவட்டத்தில் இந்த முறை வாக்கு சதவீதம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மதிப்பிட்டு வருகின்றனர். மக்கள் எந்த நேரத்தில் வாக்களித்துள்ளனர் என்பது வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் அதை வெளிப்படும் என்றாலும் அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெறுவது ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. மக்கள் காட்டும் இந்த விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வு எதிர்கால தேர்தல்களில் தொடர வேண்டும். அதிக வாக்குப்பதிவு தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் அடையாளம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த முறை நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு மக்கள் மத்தியில் ஜனநாயக விழிப்புணர்வு அதிகரித்து வருவதற்கான உறுதியான சான்றாக திகழ்கிறது. பானு, விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.